கள்ள போதகர்களை அதிகமாக பின்பற்றுகிறவர்கள் பெண்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, ஆதி சபையிலும் இப்படித்தான் காணப்பட்டது. ஆதி சபையிலும் மட்டுமல்ல, ஆதி மனிதர்களிடத்திலும் இப்படித்தான் காணப்பட்டது. பவுல் கூட சொல்லுகிறார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளு வஞ்சிக்கப்பட்டார். முதலாக வஞ்சிக்கப்பட்டது ஒரு பெண். ஆதி சபையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. கள்ளப்போதர்களால் எளிதாக வீழ்த்தப்பட்டவர்கள் பெண்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கள்ளப்போதர்களுடைய பிடியிலே அதிகம் மாட்டி இருப்பவர்கள் பெண்களாக காணப்படுகிறார்கள். ஆண்கள் கள்ளப்போதர்களாக இருக்கிறார்கள் அல்லது கள்ளப்போதர்களுக்கு ஃபேன்ஸ்களாக காணப்படுகிறார்கள். அவர்களும் பெண்களை போன்றவர்களே. அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் கள்ளப்போதர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் பெண்களை. இவர்களை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் கள்ளப்போதகர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், பவுல் வாழ்ந்த நாட்களிலே பெண் பிள்ளைகளை கள்ளப்போதகர்கள் அதிகமாக தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்வதாக சொல்லுகிறார். பெண்கள் தான் அதிகமாக வஞ்சிக்கப்படுவதாக சொல்லுகிறார். அந்த பெண் பிள்ளைகள் என்பவர்கள் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேத வசனத்தின் குவிஸ் போட்டி நடத்தினால் அவர்கள் தான் வேண்டுமானால் முதலாவது வரலாம். மனப்பாடம் செய்து அதிக வசனங்களை ஒப்பிக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் வேதத்தில் எல்லாம் தெரியும் என்கிறது போல காணப்படலாம். ஆனால் அவர்கள்தான் கள்ளப்போதவர்கள் கைகளிலும் அதிகமாக சிக்கியிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வேதத்தை படித்து வைத்திருக்கிறார்கள், எப்பொழுதும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளிலே 24 மணி நேரத்தில் பல மணி நேரம் வேதத்தை படிப்பதில் செலவிடுகிறார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் எவ்வளவுதான் கற்றாலும் அவர்கள் சத்தியத்தை உணர மாட்டார்கள். சத்தியத்தை உணராததற்கு காரணம் என்ன? அதையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை சேர்த்து படிக்கும்போது தெரியும். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுக்கு பெண் பிள்ளைகள். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் பாவங்களால் நிறைந்திருக்கிறார்கள், பற்பல இச்சைகளால் சிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இச்சை அல்லது ஆசை மனிதனை அழிக்கக்கூடியது. இந்த ஆசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த உலக சிற்றின்பங்களிலிருந்து விடுதலை, எனக்குள்ளாக தோன்றுகிற இந்த உலக காரிய ஆசை, இச்சை, இதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே வராதபடி, என்னுடைய ஆசை தேவனிடத்திலே வந்தால் என்னுடைய ஆசைகளை நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்திலே வந்ததன் விளைவு இது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை, இந்த மாம்சத்திற்கு என்று ஆசை இருக்கும், உலகத்திலே காண்கிறதன் மீதெல்லாம் ஆசை வரும், அந்த ஆசை, அதனுடைய இச்சை, இதை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ என்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைவதற்காகத்தான் கிறிஸ்துவிடத்திலே வருகிறேன், கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறேன், அதற்காகத்தான் வேதத்தை படிக்கிறேன் என்றில்லாதபடி, வேதத்தை நான் படிப்பதே எதற்காகத்தான்? என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தான். கிறிஸ்துவிடத்திலே வந்ததே எதற்காகத்தான்? இந்த உலகத்திலே நான் 1ஆம் நம்பராக மற்றவர்கள் முன்பாக என்னை வெட்கப்படுத்தின சமுதாயத்தின் முன்பதாக நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான். என்னை குட்டினவர்கள் முன்பதாக நான் எனக்கு கர்த்தர் என்னுடைய தலையை உயர்த்த வேண்டும், என்னை ஏளனமாய் பார்த்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை நிமித்தமாக தான் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்பொழுதும் கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இங்கு பெண் பிள்ளைகள் தான். எப்பொழுதும் கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்கள் அவர்கள் ஆண்களாகவே இருந்தாலும் அவர்கள் பெண்கள் தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மனிதனுடைய கற்பனைகளை அதிகமாக போதித்து தங்களை நீதிமான்களாக காட்டினவர்கள் இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள். அவர்கள் சந்தை வழிகளிலே வரும்போது அவர்கள் தான் மிகுந்த பரிசுத்தவன்கள். குனிந்த தலை நிமிராமல் நடப்பார்கள், வெள்ளை அங்கே கால் கூட தெரியாத அளவுக்கு போடுவார்கள்.
பெரிய நாடாக்களை, காப்பு நாடாக்களை கட்டி கொண்டு வருவார்கள். சந்தை வெளிகளிலே பார்க்கிறவர்களே ஓடி வந்து வணக்கம் சொல்வார்கள் குனிந்து. அந்த வந்தனங்களை இவர்கள் விரும்புவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இவர்கள் கைம்பெண்களுடைய இல்லங்களுக்கு செல்வார்கள். சென்று அவர்களை சுரண்டு வாழ்வார்கள். அவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜெபங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி விதவைகளை எல்லாம் பட்சிக்கிறவர்களா இருந்தார்கள். அவர்களை சுரண்டி வாழுகிறவர்களா இருந்தார்கள். அதாவது ஏழை எளிய மக்கள் முன்பதாக தங்களை ஒரு பெரிய நீதிமான்களைப் போல காண்பித்து, அப்பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள்? எவ்வளவு பெரிய தேவ மனிதர், எங்களுக்காக ஜெபிக்கிறார், எங்களுக்காக திறப்பிலே நிற்கிறார் என்று சொல்லி தங்களிடத்தில் இருந்ததை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இந்த ஏழை மக்கள் காணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்களா இருந்தார்கள். இன்றைக்கு அதே காரியத்தை இன்றைக்கு கள்ளப்போதகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கள்ளப்போதகர்கள் தொலைக்காட்சி வழியாக, நேரடியாக அல்லது பல பத்திரிகைகள் வழியாக இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே புகுந்திருக்கிறார்கள். தங்களை பெரிய நீதிமன்றங்களாக காட்டி 24 மணி நேரம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், திறப்பு சகோதரன் 24 மணி நேரம் திறப்பிலே உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி அதை ஏழை எளிய மனிதர்களுடைய கைகளில் இருக்கிற பணத்தை சுரண்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதை பார்க்கிற பெண்கள் என்ன நினைப்பார்கள்? ஐயோ, சகோதரன் எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார், ஐயோ அவர் தன்னுடைய தேவைக்காக கூட ஜெபிக்க நேரம் இல்லை என்று தங்களிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுக்கிறவர்களாக, சிலர் தங்களையே கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார். இவர்கள் சத்தியத்தை உணராதவர்கள். தனக்கு பவுல் சொல்கிறார், எப்பொழுது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகள் இவர்களுடைய வீடுகளிலே யார் நுழைகிறார்கள்? இந்த கள்ளப்போதகர்கள் நுழைகிறார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு ஏன் நுழைகிறார்கள்? வேதத்தை கற்றாலும் சத்தியத்தை உணராமல் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளாக அந்த பாவம் இருக்கிறது, பற்பல இச்சைகள் இருக்கிறது. ஆகவே இந்த இச்சையை பயன்படுத்தி தான் கள்ளப்போதகர்களே வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கள்ளப்போதகர்கள் நாலுமாடிக்காரராகட்டும், ஏற்கனவே இறந்து போன டிஜிஎஸ் என்கிறவராகட்டும், அவருடைய வாரிசுகளாகட்டும், எப்படி உங்களை ஈர்த்தார்கள்? சத்தியத்தை போதித்து ஈர்த்தார்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், ஆகவே உங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. இந்த பாவத்திற்கு காரணமான இந்த உலகம் என்றால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, நமக்குள்ளாக எழும்புகின்ற ஆசை, இந்த உலகம் சார்ந்த ஆசை, இந்த ஆசையிலிருந்தே விடுதலை தரப்போகிறார் என்கின்ற உண்மையை சொல்லியா, இந்த சத்திய சுவிசேஷத்தை சொல்லியா உங்களை தேவன் பக்கமாக இழுத்தார்கள்? இல்லை, மாறாக எப்படி இழுத்தார்கள்? ஐயோ, நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா, நீ வா, உன்னை பெரிய ஆளாக்க போகிறார், உன்னை பகைத்தவர்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்த போகிறார் என்கின்ற வாக்குறுதிகளை கொடுத்தல்லவா இழுத்தார்கள். இயேசு இப்படியா பேசினார்? என்னை பின்பற்றி வா, தன்னைத்தான் வெறுத்து, தனக்கு உண்டானவைகளை வெறுத்து, தன்னுடையவர்களை வெறுத்து என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்திலே தரப்போகிறார். இந்த வருடம் நீ இழந்து போனதை எல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளுகிற மாதம் என்று சொல்லி அல்லவா அழைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் சத்தியத்தை நீங்கள் உணராதபடி இருக்கிறதன் விளைவு. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆசையை காண்பித்து, ஆசையை தூண்டிதான் உங்களை அவர்கள் பக்கமாக இழுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு புதிதாக வருகிறவர்கள் இளைஞர்கள் எப்படி இழுக்கிறார்கள்? நடனம். இளைஞர்களுக்கு நடனம் பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும். இதை காண்பித்து இழுக்கிறார்கள், சத்தியத்தை காண்பித்தல்ல. ஆண்டவர் சத்தியத்தை பேசினார். சத்தியத்தை பேசின போது அநேகர் பின்வாங்கித்தான் போனார்கள். இது கடின உபதேசம். யார் இதை பின்பற்ற முடியும்? யார் இதை பின்பற்றுவார்? இதெல்லாம் பின்பற்ற முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டார் சீடர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறார்களா? இன்றைக்குள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ, எல்லாரும் போகிறார்கள், நம்முடைய சில காரியங்களை காம்ப்ரமைஸ் செய்து கொள்வோம் என்று சொல்லி காம்ப்ரமைஸ் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சத்தியம் இதுதான், சுவிசேஷம் இதுதான், உண்மை இதுதான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்டார். நீங்கள் போகிறீர்கள் என்பதற்காக என்னுடைய சத்தியத்திலே காம்ப்ரமைஸ் செய்ய முடியாது என்ற நிலையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், துப்புரவாய் உங்களோடு பேசினோம். எந்த கலப்படம், மற்றவர்கள் பேசுகிறது போல கலப்படமாக அல்ல, துப்புரவாக
சுத்தமான சுவிசேஷத்தை பேசணும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கலப்படம், வேதத்தில் இல்லாத மாதா வருடா வருட நாளுக்கு நாளான வாக்குத்தத்தம், இந்த இதை கண்டுதானே நீங்கள் ஈர்க்கப்பட்டீர்கள். இது வேதத்தில் உள்ளதா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் இந்த உலகத்திலே நீங்கள் அப்படி வாழ்வீர்கள், இப்படி என்னை பின்பற்றினால் இப்படி வாழ்வீர்கள், அப்படி வாழ்வீர்கள் என்று சொல்லி எந்த ஒரு வாக்கு தத்துவமும் கொடுக்கவில்லை. மாறாக நித்திய ஜீவனை வாக்கு தத்தமாக அருளினார். இந்த பூமியில நாம் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் நாம் நினைப்பது அல்ல. நம்முடைய தேவை, நமக்கு எது தேவை என்று அது அவருக்கு தெரியும். அதை அவர் செய்வார். ஆகவே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். எதை குறித்த இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்குள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆசைப்படுகிறதை எல்லாம் தருவார். நீங்கள் ஆசைப்படுங்கள், நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் என்ன விரும்பினாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இப்படி சொல்லும் போது மக்கள் கண்டிப்பாக கவரப்படுவார்கள். மக்களுக்கு இந்த உலகத்தின் ஆசைகளை காண்பிக்கும் போது மக்கள் இழுக்கப்படுவார்கள். ஆகவே பெண் பிள்ளைகள் வசப்படுத்தப்படுகிறார்கள். எப்போதும் கற்றவர்களாக இருக்கிறது முக்கியமல்ல, சத்தியத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறீர்களா என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை. இல்லை என்று சொன்னால் நீங்கள் விடுதலை பெற்றோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாமே ஒழிய நீங்கள் விடுதலை பெறவில்லை. நீங்கள் இந்த பிரபலத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆசைக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், உங்கள் இச்சைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், பாவத்துக்கு பொழுதும் அடிமையாக இருக்கிறீர்கள் என்றே பொருள். ஆனால் அதை நியாயப்படுத்த இதெல்லாம் தவறல்ல, ஆசைப்படுவது தவறல்ல என்று சொல்லி உங்களால் வேதத்தை புரட்டி பேச முடியுமே தவிர நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற மாட்டீர்கள். இருக்கிற ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள், பிரபலங்கள் என்கிறவர்கள் எந்த ஒரு செய்தியை பேசினாலும் அதை கடைசியில் எதோடு முடிப்பார்கள் தெரியுமா? உங்களுடைய உலக ஆசையை தூண்டுகிற விதத்திலே கொண்டுதான் முடிப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பேசுவது சரியானது போல இருக்கும், எல்லாம் சரியாக சொல்லுவாங்க. நாம் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், இப்படி எல்லாம் சொல்வார்கள். கடைசியில் அதெல்லாம் எங்க கொண்டு வந்து முடிப்பார்கள்? நீங்கள் இப்படி செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொட்டென்று கொட்டுவார். எப்படி யோபுவுக்கு தன் சேகதற்காக ஜெபித்த போது யோபுவை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். நீங்களும் ஜெபியுங்கள், வாருங்கள், திறப்பின் வாசலுக்கு வாருங்கள், வாருங்கள், நீங்கள் வந்து ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொட்டு என்று கொட்டி உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எங்கே நிறுத்தி இருக்கிறது பாருங்கள். ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? அப்பொழுதுதான் எனக்கு கொட்டு என்று கொட்டும். எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது பாருங்கள். அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே நான் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கே அன்பு இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் பிறருக்காக ஜெபிப்பது போல நடிக்கிறேன், ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு கள்ளப்போதர்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் பெண் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்கள். இந்த பெண் பிள்ளைகள் என்கிற இடத்துல பெண்களை மட்டுமல்ல, கள்ளப்போதர்களிடம் சிக்கி இருக்கிற பெண்களும் ஆண்களும் எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான். யாரெல்லாம் எப்பொழுது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிறார்களோ அத்தனை பேரும் பெண் பிள்ளைகள் தான். அவர்கள் பிறப்பால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் பெண் பிள்ளைகள் தான். நீ தசமபாகம் கொடு, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு பல மடங்காக திருப்பி தருவார். நீ 1 கொடுத்தால் 1000 கிடைக்கும், 10 கொடுத்தால் 10,000 கிடைக்கும். நீ கொடு, தா என்று சொல்லி கேட்கிறார்கள் அல்லவா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களுடைய ஆசையை தூண்டுகிறார்கள். அப்போ எனக்கு 1000 மடங்கு வேண்டும், எனக்கு 10,000 மடங்கு வேண்டும், ஆசைகள் தூண்டப்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த அந்த கவர்ச்சிகரமான பேச்சை நம்பி கொடுக்கிறீர்கள் அல்ல. நம் எளிய மனிதர்களுக்கு, தேவையானவர்களுக்கு, ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். எதற்காக? எனக்கு பல மடங்கு கிடைக்கும், ஐயோ எனக்கு என்பதற்காக அல்ல. ஆண்டவர் என்னை ஏற்கனவே ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் அளவில்லாமல் என்னை நேசிக்கிறார். ஆகவே ஆண்டவர் தான் இந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது. நான் முழுவதும் ஆண்டவருக்குரியவன். அப்பொழுது என்னுடையதும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். என்கின்ற அன்பின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். நான் இப்படி கொடுக்கிறதுனால் எனக்கு பல மடங்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் அல்ல. ஆனால் இன்றைக்கு எப்படி போதனைகள் இருக்கிறது. ஆகவே கற்கிறது அல்ல முக்கியம், சத்தியத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறோமா என்பது முக்கியமாக இருக்கிறது. சும்மா கியூஸுக்காக, நாம் கடமைக்காக நாம் வேதத்தை படித்தால் அதனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், அதனால் எனக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற தவறான மூட நம்பிக்கை அதுக்காக படிக்காதீர்கள். சத்தியத்தை அறிந்து உணர வேண்டும் என்கின்ற தாகத்தோடு, என்னுடைய இச்சைகள் மாற வேண்டும், நான் தேவனை அறிய வேண்டும், சரியாக அறிய வேண்டும்,
பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக சரியான திசைக்கு நடத்துவார். இன்னைக்கு கள்ளப்போதகர்கள் தொலைக்காட்சி வழியாக, நேரடியாக அல்லது பல பத்திரிகைகள் வழியாக இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே புகுந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை துரத்தி விடுங்கள். அவர்களுடைய பத்திரிகைகளை தூக்கி வீசுங்கள். அவர்கள் தொலைக்காட்சி வழியாக வந்தால் அவர்களை அதை ஆஃப் செய்து விடுங்கள். இன்டர்நெட் வழியாக இருந்தாலும் அவர்களை பார்க்காதீர்கள்.